ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு மசாலா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு சிம்மில் வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால ஒரு 10 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் எடுத்துடலாம். இப்போ மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதையெல்லாம் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறேன், ஸோ அதனால் எல்லாம் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் மாற்றிடலாம். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் வந்து கடுகு. இதில் வந்து உளுந்தம்பருப்பு கலந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உளுந்தம்பருப்பு கலக்காமல் இருந்தாலும் பெட்டர் தான். இதே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடுகு பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அப்படியே வெடிக்குது பாருங்கள். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாற்றிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கப்புறமா கடுகு மிளகு நல்ல 1 டீஸ்பூன் மிளகு. நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா அகைன் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கடையில் வாங்குகிற மீன் மசாலாவே நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதுனா வீட்டில் நம்ம செய்கிற பொடி, எந்த பிரச்சனையும் இருக்காது. சிம்பிளான ரெசிபியை வச்சு செய்கிறோம். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அகைன் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணி செஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா மிளகும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ மிளகும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. இதையும் மாற்றிடலாம். தென் நம்ம அடுத்தது 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்க போகிறோம். மல்லி மட்டும் குவான்டிட்டி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி. மற்றதெல்லாம் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். மல்லி மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். கடைசியாக நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக வந்து வெந்தயம், மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக வெந்தயம் 1 ஸ்பூன். வெந்தயம் வந்து கைவிடாமல் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும், சட்டுன்னு கருகிரும். ஸோ அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. போதும், இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் போடலாம். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும்.
நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் இது ஆறட்டும். போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து மீன் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லது. ஸோ மீன் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். கருவேப்பிலை இதையை மாற்றிடலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். எனக்கு இது போதும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், மீன் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வீட்டில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கம்மியாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க குவான்டிட்டி கம்மியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.